குந்தி, நமக்கு ஏன் இத்தனை துயர் வந்து சேருகிறது? ஐயோ, ஒரே நேரத்தில் நாம் இருவரும் நம் உயிருக்கு நிகரான பேர குழந்தைகளை இழந்து நிற்கிறோம். முற்பிறவியில் நாம் செய்த தீவினையோ இப்படி நம்மை தொடர்ந்து வந்து வாட்டுகிறது. சிற்றனே, கலங்காதீர்கள். நம் துயர் நிச்சயம் ஒரு நாள் தீரும். எனக்கு அந்த நம்பிக்கை அற்று போய்விட்டது துச்சலை. குந்தி, உன் பக்கம் தர்மம் இருக்கிறது. நீ இப்படி நம்பிக்கை இழக்க கூடாது. உனக்கு நல்லதே நடக்கும். அக்கா, உங்களுக்கு தான் என் மீது எத்தனை கரிசனம், எத்தனை தூய உள்ளம் இருந்தால் உங்களிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்? அரசியாருக்கு வணக்கம். சொல். இளவரசர் அர்ஜுனன் சிந்து தேச அரசர் ஜெயத்ரதனை நாளைய யுத்தத்தில் ஆதவன் மறைவதற்குள் கொல்வேன் என்றும் இல்லையேல் சிதையேறி உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சபதம் செய்திருக்கிறார். இதெல்லாம் கொடுமை. அர்ஜுனன் ஏன் இப்படி ஒரு சபதம் செய்தார்? ஜெயத்ரதன் அபிமன்யுவை கொன்றான். அபிமன்யுவின் தந்தை ஜெயத்ரதனை கொல்ல துடிக்கிறான். அம்மா, அண்ணன் அர்ஜுனன் மாவீரன் ஆயிற்றே. அவரின் காண்டிமுத்தை கண்டு இந்த உலகே நடுங்குகிறது. ஈசனோடு சரிக்கு சரி சமன் செய்து நினைத்ததை சாதித்தவராயிற்று. அரசியாரே, கூடுதலான ஒரு செய்தி. சிந்து தேச அரசரின் தலை மண்ணிலே உருள காரணமாக இருப்பவர்களின் தலை வெடித்து சிதறும் வரத்தினை பெற்றவராம். அர்ஜுனா, பார்த்தீர்களா? நம் துயர் தீரும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று நான் சொன்னது சரியாகிவிட்டது. நான் யாருக்காக அழுவேன்? என் புத்திரனுக்காகவா? இல்லை, நான் பெறாத மகள் துச்சலைக்காகவா? ஐயோ, துச்சலை, உன் மனதை நீ தேற்றிக் கொள்ளத்தான் வேண்டும். எப்படி அம்மா தேற்றிக் கொள்ள முடியும்? என் வாழ்வு பறிபோனது அம்மா, பறிபோனது. எனக்கு என் கணவர் அண்ணன் அர்ஜுனரிடமிருந்து உயிர் பிழைப்பார் என்ற நம்பிக்கை இல்லை அம்மா. எனக்கு நம்பிக்கை இல்லை. அக்கா, என் நிலைமையை கண்டீர்களா? நான் துச்சலைக்கு எப்படி ஆறுதல் கூற முடியும்? துச்சலையின் கணவர் உயிர் பிழைத்தால் என் புத்திரனின் உயிர் பறி போகும். என் புத்திரன் உயிர் பிழைத்தால் துச்சலையின் கணவன் உயிர் பறி போகும். ஏன் நமக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழல்? ஐயோ, குந்தி, துச்சலை, எல்லாம் நம் கை மீறி போய்விட்டது. இனி இறைவனை வேண்டுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அந்த ஈசனின் பாதங்களில் விழுந்து கிடப்போம். அவன் நினைத்தால் நாம் இந்த துயரில் இருந்து விடுபட முடியும். துச்சலை, நான் என் புத்திரனுக்காகவும் உன் கணவனுக்காகவும் இறைவனிடம் வேண்டுகிறேன். நீயும் அப்படியே வேண்டு.
இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நான் வருகிறேன் அக்கா. ஜெயத்ரதா, அர்ஜுனனின் சபதம் கண்டு அஞ்சுகிறாயா? உயிர் மீது எனக்கு என்றும் அச்சம் இருந்ததில்லை. அதனால் அர்ஜுனன் சபதத்தை நினைத்து நான் அஞ்சவில்லை. ஆனால் அர்ஜுனன் அருகில் இருக்கும் கிருஷ்ணன் தான் ஆபத்தானவன். அன்பு மைத்துனரே, எந்த ஆபத்தும் உங்களை நெருங்க விடாமல் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் வீண் கவலை கொள்ள வேண்டாம். எங்கள் உயிரை கொடுத்தேனும் உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். எனக்கு மரணத்தைக் கண்டு அச்சமில்லை. ஆனால் என்ன என்று கூறு ஜெயத்ரதா. நாளை மரணிக்க எனக்கு விருப்பமில்லை. நாளை நான் மரணித்து அர்ஜுனன் தன் சபதத்தில் வெல்லக்கூடாது என்பதே என் எண்ணம். உன் எண்ணத்தை ஈடேற்றுவதே எங்கள் கடமை. அது எப்படி சாத்தியமாகும்? நாளை யுத்தத்தில் அர்ஜுனனை எதிர்கொண்டே ஆக வேண்டுமே. நாளைய யுத்தத்திற்கு நான் வரப்போவதில்லை. ஜெயத்ரதா, இதைவிட ஒரு அவமானம் எனக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஜெயத்ரதா, சத்திரியனுக்கு இது அழகல்ல. நாளை யுத்த களத்தில் நீ இல்லை என்றால் அந்த அர்ஜுனன் மறிக்க மாட்டான், சபதத்தில் தோற்க மாட்டான். எனவே நாளை யுத்த களத்தில் நீ இருக்க வேண்டியது அவசியம். ஜெயத்ரதா, நீ அஞ்ச வேண்டாம். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி நாளை உன்னை காப்போம். ஆச்சாரியாரே, இதற்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எனக்கு சற்று யோசிக்க அவகாசம் கொடு. ஆகட்டும், காத்திருக்கிறோம். நாளைய யுத்தத்தில் நான் ஊசி வியூகம் வகுக்கப் போகிறேன். ஊசி வியூகத்தின் ஆக கடைசியில் ஜெயத்ரதனை நிறுத்தப் போகிறேன். நாம் அனைவரும் முன்னே நின்று நாளை ஜெயத்ரதனை காப்பதையே நமது லட்சியமாக கொள்வோம். நம் அனைவரையும் வென்று அர்ஜுனன் வியூகத்தின் கடைக்கோடியில் இருக்கும் ஜெயத்ரதனை அடைய அவனால் இயலவே இயலாது. அருமையான திட்டம் ஆச்சாரியாரே, அருமையான திட்டம். ஜெயத்ரதா, உன் மரண பயத்தை தவிர்த்து திட சித்தத்தோடு இரு. உன்னை காக்க நாங்கள் இருக்கிறோம். தங்களது திட்டம் எனக்கு நம்பிக்கையை தருகிறது. அண்ணா, எதற்காக இந்த பதட்டம்? அர்ஜுனன் நிச்சயம் ஜெயத்ரதன் சடலத்தோடு தான் வருவான். பீமா, உன் ஆவேசமும் அவசரமும் போர்க்களத்தில் இருக்கலாம், ஆனால் உன் சிந்தனையில் இருக்கக்கூடாது. பெற்ற மகனை பறிகொடுத்தவனுக்கு ஆவேசம் வருவது தவறா? அது தவறென்றால் என்னை பொறுத்தவரை அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யலாம். கிருஷ்ணா, என்ன நடந்தது? உங்கள் இருவரின் அமைதியும் என்னை பதற்றம் கொள்ளச் செய்கிறது. தக்க சமயத்தில் நடக்கவிருந்த விபரீதத்தை நான் தடுத்து விட்டேன். கிருஷ்ணா, நீ எதற்காக இப்படி செய்தாய்? அந்த கொடியவன் மடிய வேண்டாமா?
நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு காலம் இருக்கிறது. யுத்த களைப்பில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் ஒருவனை கொல்வது வீரமல்லவே. இத்தனை பேசுபவன் உன்னிடம் அவன் போர் புரியும் போதே நீ அவனை கொன்றிருக்கலாமே. கிருஷ்ணா, என் சபதப்படி நான் ஜெயத்ரதனை அந்த ஆதவன் மறைவதற்குள் கொல்வேன். இல்லையேல் அக்னியில் பாய்ந்து என்னை நான் மாய்த்துக் கொள்வேன். அர்ஜுனன் என் தமையன் என்பதை நிரூபித்து விட்டான். இந்த சபதத்தை கேட்டு துரியோதனன் மிரட்சியில் ஆழ்ந்திருப்பான். அந்த ஒரு நாள் வீரன் ஜெயத்ரதனின் ஆவி ஒடுங்கியிருக்கும். அர்ஜுனா, பலே பலே! பீமா, சற்று அமைதி கொள். அர்ஜுனா, நாம் இருக்கும் இந்த இக்கட்டான சூழலில் இப்படி ஒரு சபதம் தேவைதானா? நாம் என்றுதான் இக்கட்டான சூழ்நிலையில் இல்லை. தங்களின் பொறுமை எங்களை அழிவு பாதைக்குத்தான் இட்டுச் செல்கிறது. நான் மானமுள்ளவன். இறந்தது என் புத்திரன் அபிமன்யு, உங்கள் புத்திரன் அல்ல. என் புத்திரனை கொன்றவனை பழிதீர்க்க முடியவில்லை எனில் இந்த ஈனமான உயிர் எதற்கு? மோசமான இந்த வாழ்வெதற்கு? அர்ஜுனா, உன் சபதத்தை பற்றி சுபத்ரா கேள்விப்பட்டால் அவள் நிலை என்னவாகும் என்று யோசித்தாயா? இல்லை திரௌபதியின் நிலைதான் என்னவென்று யோசித்தாயா? மகனை இழந்த சுபத்திரை மறுநாளே கணவனையும் இழந்து தவிக்க வேண்டுமா? என் வீரத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நீ எனக்கு தேரோட்ட சம்மதித்தாயா? என் சபதத்தை கேட்டால் சுபத்திரை நிச்சயம் பெருமை கொள்வாள். திரௌபதி எனக்கு வீரத்திலகமிட்டு அனுப்பி வைப்பாள். என் புத்திரனை கொன்ற பாவி ஒரு நாள் இல்லை, ஒரு கணம் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்று தான் விரும்புவாள் என் சுபத்திரை. நீதான் யுத்த தர்மம் என்ற பெயரில் என்னை தடுத்து விட்டாய். நாளை இல்லை என்றால் மற்றொரு நாள் அந்த கொடியவனை கொன்றால் ஆயிற்று. எதற்கு இப்படி ஒரு கடுமையான சபதம்? தர்மன் கூறுவது முற்றிலும் உண்மை. அர்ஜுனா, புத்திர சோகத்தில் உன் புத்தி பேதலித்து விட்டது. உன் அண்ணன் கூறியதில் தவறேதும் இல்லை. கிருஷ்ணா, நீ எப்போதும் மன்னன் தர்மருக்கு ஆதரவாகவே பேசுவாய். பீமா, உண்மை ஒன்றை தெரிந்து கொள். அர்ஜுனன் ஆத்திரத்தில் மதி இழந்து அவன் மரணத்தை அவனே தேடிக்கொண்டான். கிருஷ்ணா, என்ன கூறுகிறாய்? அர்ஜுனன் சபதத்தை வெல்ல முடியாதா? கிருஷ்ணா, எங்கள் தலையில் இடியை இறக்காதே. பூடகமான பேச்சுக்கு இது தருணம் அல்ல. அண்ணன் ஜெயத்ரதனை கொன்றால் இவருக்கு எவ்வாறு மரணம் நிகழும்? நகுலா, இயற்கை விதித்த சதி வலையில் அவசரப்பட்டு அர்ஜுனன் சிக்கிக் கொண்டான் என்பதை தவிர நான் வேறு என்ன சொல்ல முடியும்? நாளை அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றாலும் அர்ஜுனனுக்கு மரணம் நிச்சயம். கொல்லவில்லை என்றாலும் கூட அர்ஜுனனுக்கு மரணம் சர்வ நிச்சயம். மருமகனே, மாமா, இன்று நீ உறங்கப் போவதில்லையா? ஆம் மாமா. நாளைய யுத்தத்தில் அர்ஜுனனின் மரணத்தை காணும் வரை நான் உறங்கப் போவதில்லை. மாமா, நாளைய யுத்தத்தில் நம் திட்டம் பலித்து விட்டால் இந்த யுத்தத்தில் நமது வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் அல்லவா? சர்வ நிச்சயமாக. அர்ஜுனனை வெல்வது அத்தனை எளிதான காரியமில்லை. கர்ணா, உன்னால் கூட அந்த அர்ஜுனனை வெல்ல முடியாதா? நண்பா,
அந்த அர்ஜுனனை யுத்தத்தில் வெல்வேன் என்று அக்னியின் மீது சபதம் செய்திருக்கிறேன் நான். ஆனால் நாளை நடக்கும் யுத்தம் எனக்கும் அர்ஜுனனுக்குமானதல்ல, அர்ஜுனனுக்கும் ஜெயத்ரதனுக்குமானது. அர்ஜுனன் அடிப்பட்ட சர்ப்பம் ருத்ரமூர்த்தியாக யுத்தகளம் புகுவான். அவனது யுத்தத்தில் வீரியம் நிறைந்திருக்கும் என்று சொல்ல வருகிறேன். மருமகனே, கர்ணன் கூறுவது முற்றிலும் உண்மை. மாமா, என்ன கூறுகின்றீர்கள்? அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்று விடுவானா? அது நாளை மாலைதானே தெரியும். மாமா, துரியோதனா, கவலை கொள்ளாதே. நாளைய யுத்தத்தில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றாலும் சரி, கொல்லவில்லை என்றாலும் சரி, அர்ஜுனன் மரணிக்கப் போவது மற்றும் சர்வ நிச்சயம். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? ஆம் மாமா, நீங்கள் கூறுவதன் உட்பொருள் எனக்கு விளங்கவில்லையே. மருமகனே, ஜெயத்ரதன் பாண்டவர்களால் சிகை மழிக்கப்பட்டு அவமானப்பட்டதும் அதனால் வெகுண்டெழுந்த அவன் ஈசனை நோக்கி தவம் புரிந்ததும் அதன் மூலம் ஈசனிடம் அவன் வரம் வாங்கியதையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதன்படி குருஷேத்திர யுத்த களத்தில் அவன் ஒரு நாள் வெற்றி பெற முடியும். ஆனால் நீங்கள் அறியாத கதையும் ஒன்று உண்டு. ஐயோ அரசே, என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? இது உங்கள் வீரத்திற்கு அழகா? வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். துச்சலை, என்னை தடுக்காதே. என்னால் என் எதிரிகளை வீழ்த்த முடியவில்லை. நான் அவமானத்தோடு வாழ்வதை விட நான் மடிவதே மேல். மாமா, மாமா, இங்கே வாருங்கள். உங்கள் புத்திரன் செய்யும் காரியத்தை பாருங்கள். துச்சலை, என்ன இது? ஏன் இப்படி கூச்சலிடுகிறாய்? உங்கள் புத்திரன் தற்கொலைக்கு முயல்கிறார். மகனே, ஏன் இப்படி ஒரு நீச செயலை செய்ய துணிந்தாய்? என்னை அவமானப்படுத்திய பாண்டவர்களை என்னால் பழிவாங்க முடியவில்லை. அந்த ஈசனே அர்ஜுனனை கொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார். அவனை என்னால் எப்படி வெல்ல முடியும்? அவனிடமிருந்து நான் எப்படி உயிர் பிழைப்பேன்? அதனால் தான் நான் என்னையே மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். தற்கொலை கோழைகளின் செயல். இந்த உலகம் முடிவற்றது. அது எண்ணற்ற மார்க்கங்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது. நிதானமாக சிந்தித்தால் நம் இலக்கை அடைய முடியும். ஒரு வழி முடிந்தால் இன்னொரு வழி பிறக்கும். தந்தையே, என்ன சொல்கிறீர்கள்? அர்ஜுனனாலும் உன்னை கொல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்டால், அல்லது அப்படியே அவன் உன்னை கொன்றாலும் அடுத்த வினாடியே அவனும் மரணித்து விடுவான் என்ற நிலை ஏற்பட்டால், அது அர்ஜுனனுக்கு தெரிந்தால், அர்ஜுனனாலும் நீ கொல்லப்பட முடியாதவன் என்ற அர்ஜுனனுக்கு சமமான நிலையை நீ அடைந்து விடுவாய் அல்லவா? தந்தையே, நீங்கள் சொல்வது... உன்னால் அர்ஜுனனை கொல்ல முடியாது என்றுதானே அந்த ஈசன் கூறினான். அர்ஜுனன் உன்னை கொன்றால் அவன் இறந்து விடுவான் என்று நாம் அவரிடமே வரம் கேட்போமே. தந்தையே, இது சாத்தியமா? என் மைந்தனான உனக்காக அந்த அருங்காரியத்தை நான் ஆற்றுகிறேன். கடும் தவம் புரிந்து
நான் அப்படி ஒரு வரத்தை பெறுகிறேன். நான் இப்போதே செல்லுகிறேன். விருத்தக்ஷகா, ஈசனே, எம்பெருமானே. விருத்தக்ஷகா, உன் தவத்தை நான் மெச்சினேன். வேண்டிய வரத்தை கேள். ஈசனே, என்னுடைய மகனின் தலை இந்த மண்ணில் வீழ்வதற்கு காரணமாக இருப்பவர்களின் தலை வெடித்து சிதற வேண்டும். இதுவே நான் வேண்டும் வரம். உன் வரத்தின் நோக்கம் நீ யாரை குறிவைத்து இந்த வரத்தை கோருகிறாய் என்பதும் எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் உன் தவம் சுயநலமற்றது. உன் மகனின் உயிர் காக்க நீ கடும் தவம் புரிந்தாய். ஆகவே நீ வேண்டிய வரத்தை தந்தேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? உன் மகன் யுத்தகளத்தில் இருக்கும்போது நீ தவத்தில் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் பெருமானே. சிவபெருமான் கூறியபடி இப்போதும் விருக்ஷகதரன் ஸ்மந்த பஞ்சக குலத்தில் தவம் செய்து வருகிறான். அர்ஜுனா, நான் கூறியதன் பொருள் இப்போது உனக்கு புரிந்ததா? ஜெயத்ரதனை நீ கொன்றாலும் உனக்கு நாளை மரணம் நிச்சயம். கொல்லவில்லை என்றாலும் நாளை மரணம் நிச்சயமே. கிருஷ்ணா, இதிலிருந்து மீள வழியே இல்லையா? இப்போது நீ என்னிடம் ஆலோசனை கேட்கிறாயே, இதை நீ ஜெயத்ரதன் முன்னே சூளுரைக்கும் முன் என்னை கலந்தாலோசித்தாயா? ஆத்திரம் அறிவை மழுங்கச் செய்துவிடும். இதற்கு நீயே உதாரணம். கிருஷ்ணா, தர்மன் தெரிந்து சொன்னானோ தெரியாமல் சொன்னானோ, ஆனால் நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு சபதம் எடுத்து விட்டாய். இப்போது உனக்கு புரிந்ததா பொறுமையின் அருமை? உன் அண்ணனின் பொறுமையும் அவன் போற்றும் தர்மமுமே உங்களை இதுவரை காத்து நிற்கின்றது. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களின் பெருமை அறியாது ஏதேதோ பிதற்றி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. அர்ஜுனா, இப்போது மன்னிப்பதற்கு முதலில் இந்த இக்கட்டிலிருந்து எப்படியாவது தப்பியாக வேண்டும். கிருஷ்ணா, நீயே எங்களை காக்க வேண்டும். அர்ஜுனனை உயிரோடு மீட்க வேண்டும். ஆம் கிருஷ்ணா, யோசிக்காதே. அர்ஜுனன் உன் மைத்துனன் அல்லவா? அவனை பிரிய உனக்கு சம்மதமா? வழக்கம் போல் ஒரு மன்னிப்பா? கிருஷ்ணன் எப்படி அண்ணனை பிரிவான்? நிச்சயம் ஏதேனும் செய்வான். அப்படித்தானே கிருஷ்ணா? இப்படியே பேசி இறுதியில் காரியத்தை சாதித்து பழகிவிட்டீர்கள். சற்று பொறுங்கள், ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறேன். கிருஷ்ணா, யோசிக்காதே. எனக்கு நன்றாக தெரியும் நீ நினைத்ததை முடிப்பவன் என்று. ஜெயத்ரதன், விருத்தக்ஷகதரன் இருவருமே ஈசனின் அருள் பெற்றவர்கள். அவர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் சிவபெருமானிடம் அனுமதி பெற்றுத்தான் அதை செய்ய முடியும். உடனே சிவ பூஜைக்கான ஆயத்தம் செய்யுங்கள். கிருஷ்ணா, யுத்த காலத்தில் சிவ பூஜையா? இங்கே லிங்கமும் இல்லை, பூஜை பொருட்களும் இல்லையே. நானே பிரம்மம். ஓம் நம சிவாய.
நானே ஈசன். ஓம் நம சிவாய. நானே ஹரி. ஓம் நம சிவாய. ஆகவே என்னை துதி. ஓம் நம சிவாய. உனக்கு அந்த ஈசன் அருள் புரிவார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மாமா, துரோணரின் திட்டப்படி நாம் அமைக்கும் ஊசி வியூகம் ஜெயத்ரதனை காப்பாற்றிவிடும் அல்லவா? மருமகனே, சக்கர வியூகம் அமைத்து சாதித்து காட்டிய துரோணரையா சந்தேகப்படுகிறாய்? தனக்குத்தானே குழி வெட்டி கொண்ட அர்ஜுனன் தான் அஞ்ச வேண்டும். நாம் அஞ்ச தேவையில்லை. அரசே, அரசே, என்னவாயிற்று? நான் சற்று கண்ணழந்து விட்டேன். எழுந்து பார்த்தான் அரசர் ஜெயத்ரதனை காணவில்லை. உடனே அவரை காவல் காப்பதுதானே உன்னுடைய வேலை. துச்சாதனா, இவனை தண்டித்து என்ன பயன்? விரைந்து தேடுங்கள். நம் படை முழுவதையும் பயன்படுத்துங்கள். ஓம் நம சிவாய. 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 அர்ஜுனா, உன் சலனமற்ற பக்தி என்னை நெகிழ வைத்தது. வேண்டிய வரத்தை கேள். ஈசனே, எம்பெருமானே, நாளை யுத்தத்தில் நான் ஜெயத்ரதனை கொல்லப் போகிறேன். அப்படி அவனை நான் கொன்றாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது. தர்மத்தை காக்க நடைபெறும் போரில் நேர்மைக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் நீதியே வெல்லும். இதோ உன் உயிர்காக்கும் ஆயுதத்தை தந்தேன். கிருஷ்ணன் உன் பக்கம் இருக்கும் வரை உனக்கு மரணம் நேராது. அவன் உன்னை வழி நடத்துவான். வெற்றி உனக்கே. கிருஷ்ணா, நீயே பிரம்மம், நீயே சிவம், நீயே ஹரி என்பதையும் யுத்தத்தின் முதல் நாள் அன்றே விஸ்வரூப தரிசனத்தின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அதை அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்தும் கொண்டேன். நீ என் தோழனாக கிட்டியது முப்பிறப்பில் நான் செய்த தவத்தின் பலனே. அர்ஜுனா, என்றும் தர்மத்தின் பக்கம் நான் இருப்பேன். நாளை உனக்கே வெற்றி. மாமா, ஒருவேளை ஜெயத்ரதன் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்திருப்பானோ? மருமகனே, எனக்கு அப்படி தோன்றவில்லை. வேறு எங்குதான் சென்றிருப்பார்? ஜெயத்ரதா, எங்கே சென்றிருந்தாய்? என் தந்தையை சந்திக்கச் சென்றேன். அவரிடம் அர்ஜுனனின் சபதத்தை பற்றி சொன்னேன். உன் தந்தையிடம் கூறி என்ன பயன்? பயன் இருக்கிறது. ஏனென்றால் என்னால் அர்ஜுனனை கொல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்ட போது யாராலும் என்னை கொல்ல முடியாது என்ற நிலை ஏற்படுத்த பாடுபட்டவர் என் தந்தை. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தந்தையே, ஜெயத்ரதா, ஏன் உன் முகத்தில் இத்தனை கலக்கம்?
ஏன் உன் கண்களில் இத்தனை சலனம்? நாளைய யுத்தத்தில் அர்ஜுனன் என்னை கொல்வதாக சபதம் எடுத்திருக்கிறான். அவன் என்னை கொல்லாமல் விடமாட்டான். கவலை வேண்டாம். உனக்காகவே நான் இங்கு சிவனை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். அர்ஜுனன் உன் தலையை துண்டித்தால் அடுத்த கணமே அவன் தலை துண்டாகி வெடித்து சிதறிவிடும். அச்சத்தை தவிர்த்து யுத்தகளம் செல். பலே மைத்துனரே, பலே! உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. துரியோதனா, நாளை நீங்கள் கூறும் இடத்திலிருந்து நான் யுத்தம் புரிவேன். போரில் வென்று அந்த அர்ஜுனனின் மரணத்தை நிகழ்த்துவேன். போரில் நான் வென்றாலும் அந்த அர்ஜுனன் வென்றாலும் வெற்றி உனக்கே துரியோதனா, வெற்றி உனக்கே. ஆக நாளை அர்ஜுனன் மரணம் உறுதி, துரியோதனன் வெற்றி உறுதி. அருமை மகளே துச்சலை, நீ கண்ணீர் சிந்துவதை நிறுத்து. உன் மாங்கல்யம் காக்கப்படும். என்ன சஞ்சயா, நான் கூறுவது சரிதானே? ஏன் சஞ்சயா மௌனமாக இருக்கிறாய்? அரசியாரே, பீஷ்மர் விரும்பும்போது மரணிக்கும் வரத்தை பெற்ற மாவீரர். அவர் மண்ணில் வீழ்வார் என்று நாம் எதிர்பார்த்தோமா? ஆனால் அவருடைய இன்றைய நிலை என்ன? ஆகவே இங்கே எதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது என்பது எனது கருத்து. சஞ்சயா, நீயும் என் தம்பி விதுரனைப் போல இருக்கிறாய். எப்போதும் எனக்கு எதிராக பேசுவதிலேயே கவனமாக இருக்கிறாய். அரசே, பொய்யை கூறி உங்களிடம் பாராட்டை பெறுவதை விட உண்மையை கூறி உங்களின் நிந்தனையை பெறுவதே மேல் என்பது எனது கருத்து. அரசே, கோபம் வேண்டாம். சஞ்சயன் நிலைமையை எடுத்துரைத்தான். நடக்கப் போவதை யாரால் மாற்ற முடியும்? தந்தையே, எனக்காக நீங்கள் யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என் விதிப்படி என் வாழ்க்கை அமையட்டும். எதையும் எதிர்கொள்ளும் மனநிலைக்கு நான் என்றோ வந்துவிட்டேன். துச்சலை, இங்கே கலங்கி கண்ணீர் சிந்துவது யார்? ஈசனோடு சமர்புரிந்த மாவீரன் அர்ஜுனனா? மாவீரனாக இருந்தால் என்ன? அவனையும் புத்திர சோகம் விட்டு வைப்பதில்லையே தாத்தா. அர்ஜுனா, நீ என்ன கூறுகிறாய்? ஆம் தாத்தா, இன்றைய யுத்த களத்தில் உங்களின் கொள்ளு பேரன் அபிமன்யு வீர மரணம் அடைந்து விட்டார். குருவம்சத்தின் 4வது தலைமுறையும் தப்பவில்லையா? யார் அவனை யுத்த களத்தில் வீழ்த்தியது? ஆச்சாரியார் துரோணர், குலகுரு கிருபர், அஸ்வத்தாமன், துரியோதனன், துச்சாதனன், சகுனி ஆகிய 6 மகாரதர்களும் அவர்களோடு அந்த சூதபுத்திரன் கர்ணனும் சேர்ந்துதான் அந்த பாவச் செயலை செய்தார்கள். தனி ஒருவனை இத்தனை பேர் சேர்ந்து கொல்வதா? இப்படி ஒரு நீதியை நான் வகுக்கவில்லையே. இது மாபெரும் தவறாயிற்றே. தாங்கள் கௌரவ சேனையின் தலைவராக இருக்கும் வரை அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்று தனி ஒருவனாக
நிராயுதபாணியாக நின்ற என் மகன் அபிமன்யுவை ஈவு இரக்கமின்றி கொன்று விட்டார்கள் தாத்தா. அந்த மகா பாவிகள் நீ ஏன் அவரை காப்பாற்ற செல்லவில்லை? சுசுர்மா என்னை அங்கு செல்ல விடாமல் தடுத்து திசை திருப்பி விட்டான். மேலும் ஜெயத்ரதன் சக்கரவியூகத்தில் யாரையும் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி விட்டான். தனி ஒருவனாக, அதுவும் நிராயுதபாணியாக நின்ற உன் வீர புதல்வனை கொன்ற அந்த மகாரதர்கள் தன் தகுதியை அன்றே இழந்து விட்டார்கள். உண்மையில் அவர்கள் கோழைகள். இவர்களை விட தனக்கு ஒரு நாள் கிடைத்த சக்தியை வைத்துக்கொண்டு பழிதீர்த்து கொண்ட அந்த ஜெயத்ரதன் தான் உன்னுடைய முதல் எதிரி. அவனைத்தான் நீ முதலில் வஞ்சம் தீர்க்க வேண்டும். அர்ஜுனா, உத்தரையிடம் என் வருத்தத்தை தெரிவித்து விடு. அபிமன்யுவிற்கு அவள் மனைவியாக வாய்த்தது அவள் செய்த புண்ணியம் என்று இந்த உலகம் அவளை போற்றட்டும். தாத்தா, அவளுக்கும் தான் என்னால் ஆறுதல் சொல்லி தேற்ற முடியவில்லை. அழட்டும். இந்த உலகில் உண்மையான பாசத்திற்கு கிடைக்கும் பரிசே கண்ணீர்தான். உத்திரையின் நிலையை நினைத்தால்தான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கிருஷ்ணா, நீ அருகில் இருக்கும் போதே இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது என்றால் அதற்கான பொருள் எனக்கு விளங்கவில்லை. காலம் உணர்த்தும் கணக்கை யாராலும் கணிக்க முடியாது என்பதே பொருளாகும். பிதாமகரே, நீங்கள் இப்படி அம்பு படுக்கையில் கிடத்தப்படுவீர்கள் என்பதை 3 நாட்களுக்கு முன்பு வரை யாராவது கணித்திருக்க முடியுமா? சரியாக சொன்னாய் கிருஷ்ணா. அந்த காலம் அனைத்து காயங்களையும் ஆற்றும் வல்லமை வாய்ந்தது. அர்ஜுனா, யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்காதே. போர்க்களம் அன்பு செலுத்தும் இடமில்லை. அவர்கள் பிரியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது, உன் இதயமாகத்தான் இருக்கும். சில சமயம் இழப்பே பெரிய ஆதாயமாக கூட மாறலாம். ஏன்? உன் மகனின் இழப்பே பாண்டவ படைக்கு புது ரத்தம் பாய்ச்சலாம். அர்ஜுனா, அபிமன்யுவின் மரணம் தர்மத்தின் ஜனனமாக அமையட்டும். அபிமன்யுவின் மரணம் தர்மத்தின் ஜனனமாக அமையட்டும்.